அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிரஞ்சீவியாக உலகில் வாழக்கூடிய 7 பேர் யார் தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதேபோல் அவர்கள் யார் யார் என்பதை பற்றியும், அவர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டத்தை பெற்றார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஃபர்ஸ்ட்டு சிரஞ்சீவி அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிரஞ்சீவி என்பது சாகாத வரம் பெற்றவர்கள் என்று பொருள். பூமியில் பிறந்த மனிதர்கள் சிறிது காலங்கள் வாழ்ந்து இறந்து விடுவார்கள். ஆனால் சிரஞ்சீவிகள் மட்டுமே பார்த்திங்கன்னா சாகாத வரம் பெற்றவர்கள் என்று, இவர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது என்று சொல்லுவாங்க. சிரஞ்சீவியாக வாழ்வதை வரம் என்று சொல்வதா இல்லை சாபம் என்று சொல்வதா? இந்த கலி உலகம் முடியும் வரை பார்த்திங்கன்னா இந்த சிரஞ்சீவிகளும் இருப்பார்கள். அப்படி சிரஞ்சீவிகளாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 7 பேரை பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். சிரஞ்சீவி பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர் அஸ்வந்தாமன். துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் மகனாக பிறந்தவர் அஸ்வந்தாமன். எல்லா ஆயுதங்களையுமே பார்த்திங்கன்னா உபயோகித்து தெரிந்தவர் இவர் அப்படின்னே சொல்லலாங்க. கௌரவர் சார்பாக குருசேந்தர் போரில் போரிட்டார். இரவோடு இரவாக பாண்டவர்களினுடைய மகன்களான உப பாண்டவர்களை கொன்ற இவர் உத்தரையின் கருவியில் இருக்கக்கூடிய குழந்தையை அழிக்க பிரம்மஸ்திரத்தை பார்த்திங்கன்னா பயன்படுத்தினார். இதனால் கோபம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர், இதுவரை பூமியில் பிறந்த எல்லா மக்களினுடைய பாவங்களையும் நீயே அனுபவிப்பாய், உணவு தண்ணீர் இன்றி அல்லப்பட்டு நீங்கள் ஒரு மோசமான வாழ்வை கலியுகம் முடியும் வரை வாழ்வாய் என்று சாபம் கொடுத்தார். இப்பொழுதும் குஜராத்தில் உள்ள நர்மதை நதிக்கரை ஓரம் நோய்வாய்ப்பட்ட முதியவனாய் அஸ்வந்தாமன் உலா வருவதை அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணு பகவானினுடைய பக்தனான பிரகலாதனினுடைய தாத்தாவான மகாபலியிடம் பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டார். முதல் அடிக்கு மண் உலகத்தையும் 2வது அடிக்கு விண்ணுலகத்தையும் அளந்த மகாவிஷ்ணு 3வது அடியை மகாபலியினுடைய தலையிலே வைத்து அவரை பாதாள உலகத்திற்கு பார்த்தீங்கன்னா மண்ணாய் அனுப்பினார். இன்னும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகாபலி தனது நாட்டு மக்களை ஒவ்வொரு வருடமும் சந்திக்க வரம் வாங்கினார். அந்த ஒரு நாளை தான் ஓணம் பண்டிகையாக நம்ம கொண்டாடி வருகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக சிரஞ்சீவி வரம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா வேதவியாசர். இவர் மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக கருதப்படும் இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக பிறந்தவர். இவர் கிருஷ்ண துவைப்பாயனார் என்ற இயற்பெயரை கொண்டவர். சிதறி கிடந்த 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் தொகுத்ததனால் வியாச முனிவர் என்ற பெயரை பெற்றார். இவர் சிரஞ்சீவியாக கலியுகம் முடியும் வரை இருப்பார் என்று குறிப்புகள் உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். அஞ்சனைக்கும் வாயு பகவானுக்கும் புத்திரனாக பிறந்த அனுமன் ராமாயணத்தில் புகழ் பெற்றவர் ஆவார். சீதையை இலங்கையில் கண்டுபிடித்தது, லட்சுமணனுக்காக சஞ்சீவி மலையை தூக்கி வந்தது, அக்னி பிரவேசம் செய்யவிருந்த இந்த பரதனை காப்பாற்றியது என எத்தனையோ உதவிகளை செய்த அனுமனுக்கு சீதா தேவி சிரஞ்சீவியாக இருக்க வரம் தந்தார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விபீஷ்ணர் ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சகோதரனாவார். விஸ்வ மகரிஷிக்கும் கைகசிக்கும் பிறந்தவர். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலுமே ஸ்ரீராம பக்தராக வாழ்ந்த இவர் ஆரம்பத்திலிருந்தே சீதையை சிறை வைத்ததை வன்மையாக கண்டித்தார். ராமபிரானிடம் சரணடைந்து அவருக்கு உதவியும் புரிந்து இன்றுமே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிருபாச்சாரியார். குருசேந்திர போரில் கௌரவர் பக்கம் போரிட்டு தப்பி பிழைத்தவர் இருவர். ஒன்று அஸ்வத்தாமன், இன்னொன்று அவருடைய தாய்மாமனாகிய கிருபாச்சாரியர் ஆவார். ரிஷி சரத்வானருக்கும் ஜனாதிபதிக்கும் மகனாக பிறந்த இவர் பாண்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்கும் குருவாக இருந்திருக்கிறார்.
கலியுலகத்தில் சப்த ரிஷிகள் ஒருவராக வந்து பார்த்தீங்கன்னா திகழப்போவதாக மகாபாரதமும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியினுடைய வரத்தை பெற்றவர் பரசுராமர். பரசுராமர் ஜமதக்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக தோன்றியவர். மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாவார். சிவபெருமானிடம் இருந்து அம்பையும் கோடாரையும் வரமாக பெற்ற இவர்தான் கேரளாவினுடைய புகழ்பெற்ற களரியை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். மகாவிஷ்ணுவினுடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்திற்கு குருவாக இருந்து எல்லா அஸ்திரங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பிக்க போவதாக வந்து சொல்லப்படுகிறது. மேலுமே அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ராமத்தொண்டே தன் பிறவி கடன் என வாழ்ந்தவர் ஆஞ்சநேயர். ராமரால் சஞ்சீவி பட்டம் அனுமனுக்கு வழங்கப்பட்டது. ராமாயணம் மட்டுமின்றி மகாபாரதத்திலும் அனுமன் வருவதை நம்ம பார்க்கலாம். இன்றளவுமே அவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார். எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கு அனுமன் இருப்பார் என்பது நம்பிக்கை. அதேபோல வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதியது மகாபாரதம். அதேபோல் படிப்போரின் பாவங்களை போக்கும் மகாபாரதம் படைத்த வியாசர் என்றென்றும் சிரஞ்சீவியை வாழ்ந்து வருவதாக வந்து நம்பப்படுகிறது. அடுத்ததாக விபீஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனுடைய தம்பியும் இலங்கையை ஆட்சி செய்தவருமான விபீஷ்ணனும் சிரஞ்சீவி தான். அண்ணன் என்றாலுமே அதர்மணத்தினுடைய பக்கம் நிற்காமல் ராமருடன் வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தினுடைய பக்கம் நின்றதுனால அவர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி அரசு குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்தவர் மகாபலி. அதனால தங்களுடைய தேவர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று தேவர்கள் அஞ்சினர். வாமன அவதாரத்தின் மூலமாக மகாபலியை அழித்து பாதாள உலகத்துக்கு அவரை அனுப்பினார் விஷ்ணு. அவருமே சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய நாட்டு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க அவர் வந்து வருவதாகவும் அதையே வந்து பார்த்தீங்கன்னா கேரள மக்கள் அனைவருமே ஓணம் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுகின்றார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமர், பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன் ஆகியோரினுடைய குரு இவர். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு இவரே எடுத்துக்காட்டு. தந்தை ஆணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டு தன்னுடைய பெற்ற தாயையே வந்து பார்த்தீங்கன்னா கொன்றார். மீண்டும் தவ வலிமையால் வந்து பார்த்தீங்கன்னா தாயை உயிர்ப்பித்தார். ராமாயணம், மகாபாரதம் என 2 காவியங்களும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி என்று போற்றப்படுகின்றன. அடுத்ததாக மார்கண்டேயன். மிருகண்ட முனிவர் மருத்துவதி ஆகிய குழந்தை பேற்றுக்காக சிவனை நோக்கி தவம் இருந்ததினுடைய பலனாக பிறந்தவர் மார்கண்டேயன். ஜோதிடர்கள் இவன் 16 வயதில் மரணம் அடைவான் என்று கணித்தனர். அதன்படி 16 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபூஜை செய்த போது மார்கண்டேயனுடைய ஆயுளை வந்து பார்த்தீங்கன்னா முடித்து வைக்க யமன் வந்து பார்த்தீங்கன்னா பாசக்கயிற்றை வீசினார். அது சிவலிங்கத்தினுடைய மீது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா வெகு குண்டலிருந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா யமனை ஏற்றி உதைத்தார். மேலுமே மார்கண்டேயனுக்கு என்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 என்ற சிரஞ்சீவி பட்டத்தை வந்து வழங்கினார். அஸ்வந்தாமன் மகாபாரதத்தில் வரக்கூடிய துரோணாச்சாரியாரினுடைய மகன் அஸ்வந்தாமன். குருச்சேந்தர போரில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிழைத்த 3வரில் இவனும் ஒருவர். தன்னுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சகமாக வந்து கொல்லப்பட்டது. நண்பன் துரோதனை வந்து அதர்ம வழியில் வந்து தாக்கப்பட்டதுனால கோபம் கொண்ட அவன் பாண்டவர்களினுடைய வம்சத்தை அழிப்பேன் என்று சபதம் ஏற்று பாண்டவர்களினுடைய புதல்வர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்தான். மேலுமே பிரம்மாஸ்திரவரம் மூலமாக உத்தரையின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை கொல்ல முயற்சி செய்தான். அதனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவை விட கொடிய தண்டனையாக வந்து ஆறாத ரத்தம் வழிந்தோடு காயங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா மரணமின்றி உலகை சுற்றி வரக்கூடிய தண்டனையை சாபமாக வழங்கினார் கிருஷ்ணன். அதனால அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியாக உலகை சுற்றி வருகிறான். இப்படி இந்த கலியுலக காலங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி பட்டங்களை பெற்று இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகில் இன்னும் நம்பப்பட்டு தான் வருகிறது. அதற்கு தகுந்தாற் போல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இன்றும் நடந்து கொண்டு தான் வருகிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை, மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், அதே போல் அனுமனனுடைய வரலாறு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக வந்து பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே சிரஞ்சீவி பெற்றவர்களாகவே வந்து காணப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். வீடியோ பார்த்த அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையிட்டு இந்த
சிரஞ்சீவியினுடைய வரலாறு என்ன அப்படின்றத அவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.